Hello friends, welcome to அசத்தல் சமையல். இன்னைக்கு அசத்தல் சமையல்ல சம்மர் ஸ்பெஷலா ஒரு குல்ஃபி ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இது வந்து மேங்கோ குல்ஃபி. நம்ம வீட்லயே வந்து எவ்வளவு ஈஸியா இத செய்யலாம்ங்கறத இன்னைக்கு பார்க்க போறோம். இது எந்த மோல்டும் இல்லாம நம்ம நார்மல் கிளாஸ்ல கூட செட் பண்ணோம்னா ரொம்பவே நல்லா வரும். கடையில கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்டோட க்ரீமியா நம்ம வீட்லயே செய்யலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்யறதுங்கறத பார்த்துடலாம். இப்போ இந்த மேங்கோ குல்ஃபி செய்கிறதுக்கு நான் இங்கே வந்து 2 மாம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பழுத்து பழமாக இந்த மாதிரி தோல்லாம் நீக்கிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மாம்பழத்துக்கு வந்து ஹிந்தியில் ஆம். இப்போ இதை வந்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக சுத்தமாக தண்ணி விடாமல் நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ பாருங்க, இதை வந்து நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தாக அரைச்சாச்சு. அடுத்தது இதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். இந்த உப்பு வந்து இந்த குல்ஃபியோட இனிப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக சேர்க்குறோம். உப்புக்கு வந்து ஹிந்தியில் நமக். இப்போ அடுத்தது இதில் வந்து 1 கப் அளவுக்கு பால் ஆடை. இது வந்து நம்ம பால் காஞ்சி வரும்போது அந்த ஆடையை வந்து ஒரு வாரம் சேர்த்து வச்சோம்னா இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இது சேர்க்கும் போது நம்மளோட குல்ஃபி வந்து நல்லா க்ரீமியாகவும் திக்காகவும் கிடைக்கும் நமக்கு. இதை நான் சேர்க்குறேன். இதை நான் ஃப்ரீசர்லேருந்து முன்னாடியே எடுத்து வெளியில் வச்சுட்டேன். இப்போ இது கூட பவுடர்ட் சுகர் ஒரு 2 டீஸ்பூன் பவுடர்ட் சுகர் சேர்க்குறேன். நீங்கள் மாம்பழத்தோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சுகரோட அளவை வந்து கூட்டிக்கவோ இல்லை குறைக்கவோ செய்யலாம். மாம்பழமே இனிப்பாக இருந்ததுன்னா நீங்கள் சுகரோட அளவு கம்மி பண்ணிக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்க்குறேன். இப்போ நம்ம குல்ஃபி இன்னும் கொஞ்சம் திக்காக ஆக்கிறதுக்காக நான் வந்து இங்கே வந்து மில்க் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த மில்க் பவுடர் வேணால் வாங்கிக்கலாம், கடையில் எந்த பிராண்ட் வேணால் வாங்கிக்கலாம். இந்த மில்க் பவுடரை வந்து ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். ஒருவேளை உங்ககிட்ட மில்க் பவுடர் இல்லைன்னா நீங்கள் சுகரோட அளவு வந்து இன்னும் கொஞ்சம் கூட்டிக்கலாம். மில்க் பவுடருக்கு ஹிந்தியில் வந்து தூத்கா பவுடர். இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா வந்து அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நான் மறுபடியும் இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ வந்து எவ்வளோ ஸ்மூத்தாக ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம சேர்த்து அந்த பால் ஆடனால இது இந்த மாதிரி ஒரு ஸ்மூத் கன்சிஸ்டன்சியில் நமக்கு வரும். ஒருவேளை நீங்கள் அரைச்சதுக்கப்புறம் இந்த பேட்டர் வந்து ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு 1/2 டம்ளர்லேருந்து 1 டம்ளர் வரைக்கும் சேர்த்து மறுபடியும் நீங்கள் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இப்போ இதை நம்ம வந்து மோல்டில் ஊற்றிடலாம். இந்த ஸ்டைலில் நீங்கள் சக்கரை செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை கம்மியாக இருந்தால் இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ உங்ககிட்ட இந்த மாதிரி குல்ஃபி மோல்டு இருந்தால் நீங்கள் இதில் ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம நார்மல் கிளாஸில் கூட நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சைஸ் கிளாஸ் எடுத்துகிட்டு அதில் கூட நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு மோல்டில் ஊற்றி காமிக்கிறேன். இது வந்து நம்ம கடையில் கிடைக்கிற அதே மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். நல்லா க்ரீமியாக ரிச்சாக இருக்கும். இதில் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்தது நான் நார்மல் கிளாஸ்லேயும் ஊற்றி காமிக்கிறேன். ஒரு 3/4 அளவுக்கு ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நம்ம எவ்வளோ செய்ய போகிறோமோ அந்த அளவுக்கு ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது மேலே வந்து ஒரு சில்வர் ஃபாயில் பேப்பர் இந்த மாதிரி வச்சிடலாம். ஒருவேளை உங்கள்கிட்ட சில்வர் ஃபாயில் பேப்பர் இல்லைன்னா நீங்கள் பிளாஸ்டிக் கவரை கூட கட் பண்ணி இந்த மாதிரி வச்சிடலாம். இப்போ இதுக்கு மேலே ஒரு ரப்பர் பேண்ட் சேர்த்துக்கலாம். இது எதுக்குன்னா நம்ம ஃப்ரீசரில் வைக்கும்போது அந்த தண்ணி எல்லாம் வந்து இது மேலே படாமல் இருக்கிறதுக்காக க்ளோஸ் பண்ணி வைக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி ரேப் பண்ணியாச்சு. சைடில் இந்த மாதிரி ரப்பர் பேண்டும் போட்டாச்சு. இப்போ இதில் நடுவில் வந்து நம்ம ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வச்சிடலாம். அது கத்தி வச்சு லைட்டாக நடுவில் ஒரு கீரல் மட்டும் போட்டுடலாம். இப்போ இது எல்லாத்துலேயும் நடுவில் இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக் வச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரீசரில் ஒரு 8 ஹவர்ஸ் வச்சு அப்படியே நல்லா செட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா எடுத்து பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு 8 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. நான் இதை வந்து ஃப்ரீசர்லேருந்து வெளியில் எடுத்துட்டேன். இப்போ இந்த குல்ஃபியை வந்து நம்ம இந்த மோல்ட்லேருந்து வெளியில் எடுத்துடலாம். இது பாருங்கள், நல்லா செட் ஆகிடுச்சு. எல்லாத்தையும் அதே மாதிரி வெளியில் எடுத்துடலாம். இப்போ இதை வந்து நம்ம இந்த கிளாஸ்லேருந்து வெளியில் எடுத்துடலாம். அதுக்கு வந்து ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து கொஞ்ச நேரம் இந்த மாதிரி இந்த தண்ணியில் வச்சுடுங்க. அப்போ தான் ஈஸியாக வந்து அந்த மோல்ட்லேருந்து வெளியில் வரும். இப்போ வந்து இதை வந்து லைட்டாக இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வந்துடும்.
இப்போ இந்த மாதிரி கொஞ்ச நேரம் தண்ணியில் வச்சு லைட்டாக இப்படி ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இது வந்து ஈஸியாக வெளியில் வந்துடும். பாருங்கள் நம்மளோட குல்ஃபி வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இது வந்து நம்ம கிளாஸில் செட் பண்ணது. அடுத்தது அந்த மோல்டில் செட் பண்ணது உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இந்த மாதிரி தண்ணி எல்லா பக்கமும் படுற மாதிரி தண்ணியில் கொஞ்ச நேரம் இப்படி வச்சுடுங்க. இப்போ இதை லைட்டாக வந்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அப்படியே மேலே இழுத்தோம்னா ஈஸியாக வந்துடும். பாருங்கள் இது வந்து நம்ம குல்ஃபி மோல்டில் செட் பண்ணது. இப்போ நான் பிளேட்டில் வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் எல்லா குல்ஃபியும் வெளியில் எடுத்துட்டேன். இது பாருங்கள் மேலே வந்து எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் நம்ம கிடைக்கும். நம்ம இந்த பாலாடெல்லாம் சேர்த்து செய்கிறதுனால இது இந்த அளவுக்கு ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் நம்ம கிடைக்குது. நீங்களும் இதே மாதிரி இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறது உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை பாய் ஃப்ரம் ராஜி.